ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும் மற்றும் உயிரை கொல்லும். சிங்க குட்டிடி எட்டு சீமையில கெட்டு பாரு என்ன பத்திடி. நான் சும்மாவே சீரோ சிங்க குட்டிடி எட்டு சீமையில கெட்டு பாரு என்ன பத்திடி. தேரு திருவிழா நயம் பாட்டுதான் செம்மாங்கு ராகத்துல புது ரூட்டு தான். தேரு திருவிழா நயம் பாட்டுதான் இது செம்மாங்கு ராகத்துல புது ரூட்டு தான். நான் சும்மாவே சீரோ சிங்க குட்டிடி எட்டு சீமையில கெட்டு பாரு என்ன பத்திடி. எனக்கு இருக்கு ஊருல மாசு, என் ரசிகன் தாண்டா எனக்கு எப்பவும் பாசு. எனக்கு இருக்கு ஊருல மாசு, என் ரசிகன் தாங்க எனக்கு எப்பவும் பாசு. இது அறக்க பறக்க ஓடும் வாழ்க்கை தாங்க, உங்க அலுப்பு தீர பாடும் பாடகம் தாங்க. நான் அடிப்படத்தி அடி அடி இனியானால் பறக்கும் சரவடி, கொஞ்ச நாளில் புரியண்டி இது கொம்பனோட புதுமொழி. நான் அடிப்படத்தி அடி அடி இனியானால் பறக்கும் சரவடி, கொஞ்ச நாளில் புரியண்டி இது கொம்பனோட புதுமொழி. நான் சும்மாவே சேரோ சிங்க குட்டிடி எட்டு சீமையில கெட்டு பாரு என்ன பத்திடி. சோழ பாண்டிய பேராந்தாங்க, நான் சோழ நாட்டை காக்கும் வீராந்தாங்க. சோழ பாண்டிய பேராந்தாங்க, நான் சோழ நாட்டை காக்கும் வீராந்தாங்க. இது நாட்டு நடப்ப சொல்லும் பாட்டு தாங்க, இனி நாலு தசையும் அதிரும் வேட்டு தாங்க. நம்ம நாட்டு புற பாட்டுல நல்ல சேர்த்தி வச்சேன் போக்குல, கேட்டு உங்க வீட்டுல மகிழ வேணும் பாட்டுல. நாட்டு புற பாட்டுல நல்ல சேர்த்தி வச்சேன் போக்குல, கேட்டு உங்க வீட்டுல நீங்க மகிழ வேணும் பாட்டுல. நான் சும்மாவே சீரோ சிங்க குட்டிடி எட்டு சீமையில கெட்டு பாரு என்ன பத்திடி. நான் சும்மாவே சீரோ சிங்க குட்டிடி எட்டு சீமையில கெட்டு பாரு என்ன பத்திடி. தேரு திருவிழா நயம் பாட்டுதான் செம்மாங்கு ராகத்துல புது ரூட்டு தான். தேரு திருவிழா நயம் பாட்டுதான் இது செம்மாங்கு ராகத்துல புது ரூட்டு தான். நான்
எட்டு சீமையில கேட்டு பாரு என்ன பத்திடி. ஏய் இறங்கியா இறங்கியா, கார் விட்டு இறங்கியா, வெளியே வாயா ஃபர்ஸ்ட். இவர் தாங்க பெரிய மருது. இவருக்குன்னு சொந்தமா பள்ளிக்கூடம் டிராவல்ஸ்னு நிறைய இருக்கு. இவங்க தாத்தா தான் முத்துக்கருப்பன். செல்வாக்கும் மரியாதையும் உள்ளவருங்க. சுத்தி இருக்கிற 18 பட்டிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் இவர் தாங்க தீர்த்து வைப்பாரு. இந்த கிராமத்துல பசி பஞ்சம்னு மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பள்ளிக்கூடம் கூட கிடையாது. இப்படி கஷ்டத்துல இருக்கிற இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ண நினைச்சாரு முத்துக்கருப்பன். அப்பதான் நமக்கு வசதியும் பணமும் அதிகமா இருக்கும்போது நம்ம ஏன் ஒரு பள்ளிக்கூடம் கட்டக்கூடாதுன்னு நினைச்சு இந்த பள்ளிக்கூடத்தை கட்டினாரு. பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்ச முதல் வருஷத்துல 80 மாணவர்கள் மட்டும்தான் படிச்சாங்க. அப்புறம் வருடங்கள் ஆக ஆக அதிகமான பசங்கள் வந்து சேர ஆரம்பிச்சாங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் தன்னாலான நல்ல காரியங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாரு முத்துக்கருப்பன். ஒரு நாள் முத்துக்கருப்பன் மறைந்தார். முத்துக்கருப்பனோட மறைவுக்கு பிறகு அவரோட பையன் கருப்பசாமி தான் அப்பா ஆசைப்பட்டபடியே பள்ளிக்கூடத்தோட எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டாரு. படிப்படியா பள்ளிக்கூடம் வளர்ந்து 10,000 மாணவர்கள் வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சாங்க. காலங்களும் போனது, வயதும் ஆனது. கருப்பசாமி இறந்தார். அப்பா இறந்த பிறகு பள்ளிக்கூடத்தோட மொத்த பொறுப்பையும் எடுத்து நடத்த ஆரம்பிச்சாரு பெரிய மருது. பெரிய மருதோட முயற்சியால இன்னைக்கு 12,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த 12,000 மாணவர்களுக்கும் கல்வியும் தங்க இடமும் சாப்பாடும் இலவசமா தர்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, 18 பட்டி மக்களும் எப்போ வந்தாலும் இங்க சாப்பிடலாம். இது மட்டும் இல்லைங்க, வீதி எங்கும் மரங்கள் நடுவது, கம்மா தூர் வர்றதுன்னு நிறைய நல்லதுகள் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தனி மனுஷனை இவ்வளவு செய்யும் போது ஏங்க ஒரு அரசியல்வாதி நல்லது செய்யக்கூடாது? பெரிய மருதோட தம்பி சின்ன மருது இவர் தாங்க. இவரை எல்லாரும் பாண்டின்னு கூப்பிடுவாங்க. இவர் ஒரு நாள் பள்ளிக்கூடம் போறேன்னு போய் சொல்லிட்டு விஜய் நடிச்ச காதலுக்கு மரியாதை படத்துக்கு போயிட்டாரு. இது தெரிஞ்ச அண்ணன் இவரை போட்டு செம்மையா அடிச்சிட்டாரு. அதனால கோவப்பட்ட தம்பி அண்ணன் கூட இதுவரையும் பேசவே இல்லை. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதாங்க இந்த படத்தோட கதையே. இவங்க தாங்க பூங்கொடி. இந்த ஊருக்கே செல்ல பிள்ளை. சுறுசுறுப்புல எறும்பு மாதிரியும் அழகுல மயில் மாதிரியும் இருப்பாங்க. இந்த இருக்கானே இவன் தாங்க முத்துப்பாண்டி. இவன் தெருவுல நடந்து வந்தாலே 60 வயசு கிழவி கூட வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவு மட்டும் இல்லைங்க ஜன்னலையும் சேர்த்து சாத்திக்குவாங்க. அந்த அளவுக்கு பொறிக்க பையங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். அக்கா அக்கா, வாமா பூங்குடி. என்னக்கா இந்த வீட்ல ஒரே வயசானவங்களா இருக்காங்க. ஒரு வயசானவங்க இருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம். இங்க இத்தனை பேரா? அதுவாமா, அவங்க எல்லாரும் அனாதை. எல்லா சொந்தங்களும் இருந்தும் அவங்க அனாதையா இருக்காங்க. கடன் தொல்லை தாங்க முடியாம அவங்க மருமகளும் பேர குழந்தைங்களும் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இவங்கள அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. பாவம், அந்த பாட்டியால சடங்கு கூட செய்ய முடியல. ஐயா தான் எல்லாம் செஞ்சாரு. இதே மாதிரிதான் இங்க இருக்க எல்லாருக்குள்ளயும் ஒரு சோகம் இருக்குமா. அந்த ஐயா இருக்கிற வரைக்கும் யாருக்கும் கவலை இல்ல. சரி சரி, செல்வி வீட்டுக்குள்ளதான் இருக்கா, போய் பாரு. சரிக்கா. செல்வி, செல்வி, செல்வி. வா பூங்கொடி, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க? உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன்டி. அப்படியே வெளியில போயிட்டு வரலாமா? வரலன்னு சொன்னா விட்டுரு, வா போற, வா போலாம். வாடி. வா. வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, காணுமே கருவாயின. பாண்டி, உன் ஆளு பூங்கொடி கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்கா, போய் பாரு. என்னடா சொல்ற? தனியாவா வந்திருக்கா? தனியாலாம் வரல, என் ஆளு கூட வந்திருக்கு. என்ன பண்ணி அப்படியே கிளம்புற? சைக்கிள் காத்தடிக்கணும், 100 ரூபாய் கொடுத்துட்டு போ. டேய், காத்தடிக்க 100 ரூபாயா? காத்தடிக்க மட்டும் இல்லை, எங்களுக்கு செலவுகளாம் வேணாமா? யோசிக்காத, கொடு பாண்டி. எல்லாம் விதிடா. இந்தா, நான் போயிட்டு வரேன்.
ஏய். ஏய். சோ ஸ்வீட். ஏன்டா இவ்ளோ லேட்டா வந்த? நாங்க வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு தெரியுமா? இரு கல்யாணம் விட்டு அப்புறம் இருக்கு உனக்கு. உருவிடுவேன். ஏண்டி வாய பொளக்குற? நான் சொன்னது அவரோட கொடல. சரி வா, எனக்கு வந்து ஐஸ் வாங்கி கொடு. ஐஸ் தானே, ஐஸ் கம்பெனியா வச்சு தரேன் வா. மனசுக்கு பிடிச்ச பாட்டு மானேவும் பேச்சு தான், உசுருக்கு ஆதாரம் மானேவும் மூச்சு தான். மழையில எரிஞ்ச வெயிலில நனைஞ்ச கட்டு நானும் இப்போ தெருவுல அலைஞ்ச. உன் கண்ண புளி அழகுல நான் தன்னால கரைஞ்ச. அந்த ஒருத்தன் சொல்ல நீயும் சொல்ல உள்ளூர விளைஞ்ச. மனசுக்கு பிடிச்ச பாட்டு மானேவும் பேச்சு தான், உசுருக்கு ஆதாரம் மானேவும் மூச்சு தான். போல கேக்கும் பேச்சு சத்தம், கொலுச போல சினுங்கும் உன் சிரிப்பு மொத்தம். மணிய போல ஒலிக்கும் உன் ஜிமிக்கி சத்தம். மௌனம் கூட எனக்கு சொல்லும் பல அர்த்தம். ஒழுங்குற வளையல் சத்தம் கூப்பிடுது என்ன நித்தம். கொடி குண்டு கண்ணு ரெண்டும் கொள்ளுது நித்தம். கொட்டி வச்ச அழகு மொத்தம் கொஞ்சம் சொல்லி அழக்கின் பக்கம். கோவப்பழ உதட்டாலே தந்திடு மொத்தம். தனதன்னே நன்னே தானே நன்னே தந்தரனானே. தனதன்னே நன்னே தானே நன்னே தந்தரனானே. மனசுக்கு பிடிச்ச பாட்டு மானேவும் பேச்சுத்தான், உசுருக்கு ஆதாரம் மானேவும் மூச்சுத்தான்.
ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கங்க. கும்பிட்றேயா. வணக்கம் வணக்கங்கய்யா. வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. நல்லா இருக்கியா? ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்கேன் ஐயா. செடி ஐயா இன்னும் நடல. உங்களுக்காக தான் ஐயா காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? உங்க கையால 4 செடியை நடுங்க ஐயா. மற்ற கண்ணெல்லாம் நீங்களே நட்டுருங்க. பக்கத்து ஊரில் எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, நீங்க போங்க, நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். என்ன முகமா, உன் புருஷன் ஃபாரின் போறேன்னு சொன்னானே, போயிட்டானா? 2 மணி நேரத்துல பணம் கேட்டேன், கிடைக்கல. அதனால போகல. அவரு வீட்டுல தான் இருக்கிறாரு. நான் எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட கிட்ட கொடுப்பல்ல. ஆமா ஆமா, உன்கிட்ட கடன் வாங்கினா நீ என் வீட்டுக்கு வருவ. நீ வரும்போதெல்லாம் நான் பல்லா காட்டணும். இது எனக்கு தேவையா? அட போமா, மண்ணு திங்கிற உடம்ப மண்ணு தின்னா என்ன, மனுஷன் தின்னா என்ன? புருஷங்கிற மண்ணு தின்னா பரவாயில்ல, கண்ட நாய்க்கு தின்னாதான் தப்பு. அப்படி திட்டாத முகமா. அவங்க என்ன செய்வாங்க? எல்லாம் சூழ்நிலை தான் காரணம். என்ன சூழ்நிலையோ, இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறதே மனுஷங்க தானே. சரி சரி, நான் வரேன். அரிசியில ஒழுங்கா கல்ல பாத்து எடு. வீணா எரிச்சல கிளப்ப வேணாம். மதிய சோறு வேணும்னா ஒழுங்கா பொறுக்கி வை. அடிப்படி நீயே பாரு. என்னடா உயிர் போற மாதிரி கத்துற? உன் பொண்ணு என்ன காரியம் செஞ்சா தெரியுமா? அந்த பாண்டி பையன் கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கா. உன் பொண்ண பார்த்த இடத்துலயே கண்டம் தொட்டமா வெட்டணும்னு எனக்கு தோணுச்சு. ஓ, அப்ப பார்த்தல்ல, அந்த இடத்துலயே வெட்டி போட வேண்டியதானே? வெட்டு வண்டி. இன்னொரு முறை அவன் கூட உன்னைய பார்த்த 2 பேரையும் சேர்த்து வச்சு வெட்டு வண்டி. என்னைக்கா இருந்தாலும் அவன் சாவு ஏக்கல தாண்டி. இங்க பாரு, அடக்க ஒடுக்கமா இருந்தா இரு, இல்லனா வெட்டி சொடல கோயிலுக்கு பலி கொடுத்துருவேன். நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை மிரட்டுறியா? உன் பொண்ண ஒழுங்கா இருக்க சொல்லு. என் பொண்ணுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனுக்கு தான் நான் கல்யாணம் கொடுப்பேன். இதை யாராலும் தடுக்க முடியாது, தெரிஞ்சுங்க. இங்க பாருக்கா, என்ன தவிர உங்க பொண்ணை வேற யாருக்காவது கொடுத்தீங்க, அக்கா மாமான்னு பார்க்க மாட்டேன். உங்க எல்லாரும் கண்டம் துண்டமா விட்டுடுவேன். டேய், ஏன்டா இப்படி அபசகுனமா பேசுற? கல்யாண வீடா இருந்தாலும் சரி, கருமாதி வீடா இருந்தாலும் சரி, மாலையும் மரியாதையும் எனக்கு மட்டும்தான். வரேன். வணக்கம் சார். என்ன சார், பரீட்சை எப்படி போயிட்டு இருக்கு? 4 பரீட்சை முடிஞ்சிருக்கு சார். நல்லபடியா போயிட்டு இருக்கா? நல்ல முறை போயிட்டு இருக்கு சார். தனக்கு எவ்வளவு முக்கியமான வேலைகள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இங்க வந்து இந்த குழந்தைகளை பார்க்காம அவர் இருக்க மாட்டாருங்க. அக்கா, என் புருஷனை பாத்தீங்களா? உன் புருஷனா? அங்க குமரி பொண்ணுங்க விளையாடுற இடத்துல ஆணு வாயை பொழந்து பாத்துட்டு இருக்காரு. அங்கதான் நிப்பாரு, போய் பாரு. என்னக்கா சொல்ற? அங்க மாடு சாணி போட்டு அது மேல படுத்துக்கிட்டு இருக்குது. இவர் இங்க என்ன பண்றாரு?
அடடா, கபடி பார்த்துருக்கேன், கிரிக்கெட் பார்த்துருக்கேன், செக்ஸ் விளையாட்டு பார்த்துருக்கேன். இது என்ன விளையாட்டுமா? ஐயோ தாத்தா, அது செக்ஸ் விளையாட்டு இல்ல, செஸ் விளையாட்டு. அது என்னமோ சரி சரி, அடுத்த வாட்டி விளையாடும் போது என்னையும் சேர்த்துக்குங்க. சொல்லுங்க. ஏயா வீட்டுல மாட்டு சாணி அள்ள சொன்னா நீ என்னடா கொமரி பொண்ணுங்க விளையாடுற இடத்துல நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கியா? உடனே இந்த விளக்க மாத்தாலியே அடிக்கணும். ஏய், பூங்குடிக்கிட்டே என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லணும். உங்களுக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரேன், சரியா? சரி பாண்டி. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்போதான் உனக்கு சாக்லேட். ஓகே. என்ன பாண்டி, உனக்காக ஸ்கூல் எல்லாம் கட்டடிச்சிட்டு வந்திருக்கோம், பார்த்து பண்ணு. ஐயோ, 1 ரூபா சாக்லேட் வாங்கி கொடுத்து எங்களை ஏமாத்த பாக்குறியா? 10 ரூபா சாக்லேட் வாங்கி குடியா? உனக்கு இந்தா. இந்தா. எனக்கு எது சாக்லேட்டு? வச்சுக்கோடா. பாண்டி, உன் காதல் நல்லா வளரணும்ல, பார்த்து செய் பாண்டி. இந்த வருஷம் சரியான மழை, ஊரே செழிப்பா இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குடா. ஆமாம் பாண்டி. என்ன தூக்கு பாண்டி. இங்க பாருங்கடா, எவ்வளவு தண்ணி ஓடுதுன்னு. எவ்வளவு ஓடி என்ன பிரயோஜனம்? எல்லா தண்ணியும் வீணா கடல்ல போய் தாண்டா கலக்குது. அணை கட்டி சேமிச்சு வைக்கிறதுக்கு அரசியல்வாதிகளும் முயற்சி எடுக்கல. ஆமா பாண்டி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அரசாங்கத்துக்கும் நாட்டு மக்கள் மேல ஒரு அக்கறையும் இல்ல. பாண்டி, பேசாம நீ அரசியல்வாதி ஆயிரு. டேய் போடா, அந்த குப்பையை தூக்கி எவன்டா தலையில சுமக்கிறது? அரசியலுக்கு வராமலே நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வேன். பாண்டி சொல்லுடா, சோத்து மூட்டை. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்? அது ஒன்றும் இல்லை, உன்னையும் பூங்குடிய நாங்கள் தானே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம், அதே மாதிரி என்னையும். யார் அது? நீ லவ் பண்றியா? வேற யாரும் இல்லை, நம்ம செல்வி தான். என்னையும் அவளையும் சேர்த்து வைப்பாண்டி. இங்க வாடா. நீ லவ் பண்றியா? நான் சேர்த்து வைக்கணுமா? அடிக்க ஓட்டனா? இரு, நான் பெரிய ஆயிட்டு பூங்குடியை கடத்தின்னு போய் கல்யாணம் பண்ணிடுறேன். போடா டேய், அதுக்குள்ள எனக்கும் பூங்குடிக்கும் 2 குழந்தை பிறந்திருக்கும். முன்னாடி குளிக்கிறத நொண்டி கருப்பு பார்த்துட்டோம். வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. என்னப்பா, என்ன பிரச்சனை? ஐயா, நம்ம மாரிமுத்து பொண்டாட்டி குளிக்கிறத நொண்டி கருப்பை பார்த்துட்டாங்க ஐயா. இதுக்கு நீங்க தான் நல்ல தீர்ப்பா சொல்லணும். ஆமா ஐயா. ஏண்டா நொண்டி கருப்பா, மாரிமுத்து பொண்டாட்டி குளிக்கிறத நீ பாத்தியா? ஆமாயா, அந்த பக்கம் வரும்போது தண்ணி சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பார்த்தேன்யா. அறிவு கெட்ட பையல, பாத்ரூம்ல தண்ணி சத்தம் கேட்காம நமிதாவும் ரம்பாவும் கும்மி அடிக்கிற சத்தமாடா கேட்கும்? உன் நல்லா சுட்டு கொல்லணும்டா. நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? குளிக்கும் போது பார்த்துட்டேன், அது ஒரு தப்பா? வேணும்னா பஞ்சாயத்துக்கு நான் அபராதம் கட்டிடுறேன். அப்ப தப்பு செய்யறவன்லாம் பணத்தை கொடுத்து தப்ப சரி பண்ணிடலாமா? தப்ப குறைக்கவும் ஒருத்தன் செஞ்ச தப்ப வேற யாரும் செய்யாம இருக்கணுங்கிறதுக்காக தான் தண்டனைகளே கொடுக்கறது. நாட்டாம ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க. இப்ப மட்டும் வலிக்குதா? உன் வீட்டு பொண்ணுங்கன்னா வசதி, அடுத்த வீட்டு பொண்ணுங்கன்னா உனக்கு சும்மாவா? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தாங்களே தாய், அவங்களை எப்படி அம்மாவா நினைக்கிறியோ அதே மாதிரிதான் ஊர்ல இருக்க எல்லா பெண்களையும் நீ அம்மாவா நினைச்சிருக்கணும். இந்த ஊரு பெண்களை எப்ப அம்மாவா பாக்குறீங்களோ அன்னைக்குதான் நம்ம ஊர் உருப்படும். என்ன மன்னிச்சிருங்க நாட்டாம. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, அந்த அம்மா கிட்ட. எதுவா இருந்தாலும் அவங்களே முடிவெடுக்கட்டும். என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிடுமா. ஏ கருவாயா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைடா. இந்த கப்பலோட்டிய தமிழன் வஉசி இல்லம், வீரபாண்டி கட்டபொம்ம கோட்டை, மாவீரன் சுந்தரலிங்கம் நினைவிடம், இதெல்லாம் ரொம்ப நாளா எனக்கு பார்க்கணும்னு ஆசைடா. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்ப ரொம்ப வயிறு பசிக்குது. ஏ கருவாயா, ஒன்னும் கவலைப்படாத. இன்னைக்கு முகூர்த்த நாள், ஏதாவது கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடக்கும். அப்படியா? டூப்ளிகேட் கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி ரெடி பண்ணி மாப்பிள்ளை கையில கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துருவோம். ஓகே.
உன்னை பார்த்த அடி அச்சாரம் போட நினைச்ச சமுந்திப்பு உன்னை பார்த்த அந்தி சாயங்காலம் பேச நினைச்ச முந்திரி தோப்புல சுந்தரி ஒன்ன நான் மந்திரிக்கத்தான் நினைச்சேன் அந்த முந்திரி தோப்புல சுந்தரி ஒன்ன நான் மந்திரிக்கத்தான் நினைச்சேன் அன்னைக்கு நீ என்ன பார்த்த அட அச்சாரம் போட நினைச்சேன் போனாலும் என்ன விட்டு போனாலும் மாறாத என் பாசந்தான் என் மனசெல்லாம் ஓ வாசந்தான் காதல் கூட்டுக்குள்ள குயிலே ஒன்ன நாடச்ச உன்னை பார்த்த அடி அச்சாரம் போட நினைச்ச புல்லவும் கூட குட்டி பிள்ளை நான் ஆட தொட்டு தொட்டு விளையாடத்தான் என்ன தட்டி விட்டு நீ ஓடத்தான் அஞ்சு மிட்டாய் நான் தின்ன பதியில நீ கேட்க எச்சு வச்சு நான் தந்ததும் அது வச்சு கட்டி நீ தின்னதும் அரச கோலத்துக்குள்ளே மயிலே அரைச்ச மஞ்ச குளிச்ச முந்திரி தோப்புல சுந்தரி ஒன்னா மந்திரிக்கத்தான் நினைச்ச அன்னைக்கு நீ என்ன பார்த்த அட அச்சாரம் போட நினைச்ச சமந்திப்பு என்ன பார்த்த அந்த சாயங்காலம் பேச நினைச்ச முந்திரி தோப்புல சுந்தரி ஒன்னா மந்திரிக்கத்தான் நினைச்ச அந்த முந்திரி தோப்புல சுந்தரி ஒன்ன நான் மந்திரிக்கத்தான் நினைச்ச அன்னைக்கு நீ என்ன பார்த்த அட அச்சாரம் போட நினைச்ச என்ன மாறி ஐயா எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டாங்க. பாடையை ரெடி பண்ணுங்க. பண்ணிடுறேன் ஐயா. என்ன மாயாண்டி சொல்லுப்பா. தோட்டத்தில் தண்ணி வச்சுட்டு இருந்த மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க ஐயா. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. மாறி ஐயா, தோட்டத்தில் மோட்டர் ஓடலையா? நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்க. சரிங்க ஐயா.
போன தடவை மூக்கைய சாவில் சண்டை வந்த மாதிரி இதுலேயும் சண்டை வந்துடாமல் பார்த்துக்குங்க. நான் வரேன். சரிங்க ஐயா. யோ, எனக்கு ஒரு கோட்டர் குடியா. போடா, இப்பதானே ஒரு கோட்டர் வாங்கி போனேன். நான் எங்கேயா வாங்கினேன்? குடிச்சிட்டு வந்து மறுபடியும் கேட்குறியா? மண்டையை உடைச்சிடும். போடா. அட போப்பா. ஏய் மச்சான், உள்ளூர்காரன் என்ன அடிச்சா நீங்க ஜாலியா சரக்கு அடிச்சிருக்கீங்களா? திமிருந்தா நம்ம ஊர்க்காரன் அடிச்சிருப்பான். நீங்க சும்மா அடிச்சு பாத்துற வேண்டியது. கை பாத்துறணும். நம்ம மேல எப்பறா கை வைக்கலாம் அவனுங்க? ஆமாண்ணே, அவனுங்க விட வா, கூடாது. நீங்க ஒரு கை பாத்துறலாம். பாத்துறலாம். வாங்க வாங்கடா. விட கூடாது. நம்ம ஒரு அவனுங்க ஒருன்னு பாத்துறலாம். வாங்கடா. சரிண்ணா. இவனுங்க தான்டா. சாவு வீட்டில் வந்து தண்ணியை போட்டு சண்டையா போடுறீங்க. எவனாவது இங்க சண்டை போட்டீங்க தொலைச்சிருவேன். தொலைச்சு எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. சாவு வீட்டில் சண்டை வரதை நிப்பாட்டணும்னா அரசாங்கம் சரக்கு விற்கிறத நிறுத்தணும். அன்னைக்கு தான் இந்த ஊரும் நாடும் நல்லா இருக்க முடியும். சரி சரி, எல்லாரும் வாங்க, ஆக வேண்டியதை பார்ப்போம். அம்மா, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். அங்க இங்க பராக்கு பார்க்காம சீக்கிரம் வாடி. சரிம்மா. என்ன மாமா, இன்னைக்கு செவிட்டு மிஷின் புதுசா இருக்கு. ஆமாடி, உனக்கு வேணும் வச்சுக்கோ. எனக்கெல்லாம் நல்லா தான் காது கேக்குது. வேணா உங்க ஆளுக்கு வாங்கி கொடுங்க. அட போடி. என்ன மாமா அது? என்ன பார்சல்? நேத்து கோயில்பட்டிக்கு போனேன். உன் ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசுல நீ ஆசைப்பட்டல, அதை நான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு, கண்டுபிடி பாப்போம். என்ன மாமா, பூங்கடிக்கு மட்டும்தானா? எங்களுக்கெல்லாம் கிடையாதா? சரியான கஞ்சப்பட்டி மாமா நீங்க. அடுத்த வாட்டி வரும்போது உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன், சரியா? மாமா, நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? சரி பாடு, கேப்போம். மாமா மாமா மக்கு மாமா, மதியான சொத்துக்கு தேன நக்கு மாமா, மாமா மாமா மக்கு மாமா. அடிங்க, இது பாட்டாடி. ஏன் இதெல்லாம் பாட்டா ஏத்துக்க மாட்டீங்களா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க மாமா? காட்டு மாமா, ஆசையா தானே கேக்குறேன். உனக்கு 6 வயசு இருக்கும்போது உங்க அம்மா கிட்ட ஒன்று கேட்டேன், அவங்க வாங்கி தரல. அப்ப என்கிட்ட காசு இல்லை, இப்ப இருக்குல்ல, அதான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி என்னடி கேட்ட? மாமா காட்டு மாமா, ஆசையா இருக்கு மாமா. ஏண்டி இததான் கேட்டியா நீ? என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, பொறுக்கி பொறுக்கி. சின்ன வயசுல நான் எதுதான் ஆசைப்பட்டு கேட்டிருக்கேன், ஆனா நீ இது மட்டும் ஞாபகம் வச்சிருக்கியா? நீ மட்டும் கையில மாட்டினா புளிச்சிருவேன். அப்படி எதுவும் புளிஞ்சிடாதடி, அப்புறம் வாரிசுலாம் போயிடும். ஊருக்கா கொடுப்பா. என்ன ஊருக்கா? நல்லா சரக்கடிண்ணே, நமக்கு சந்தோஷம், அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம். வருமானம் வர்றதுக்காக தானே நம்ம சாப்பிடுறோம். தண்ணியை ஊத்தி அடிங்க மாமா. நீ கொன்ன இந்த மாதிரி சின்ன பையன் தாண்டா தண்ணி ஊத்தி அடிப்பான், நான் ராவா அடிப்பேன். முத்துப்பாண்டே, என்னன்னு தெரியல, சரக்கு அடிச்ச உடனே அப்படியே மேல பறக்கிற மாதிரி இருக்கு. அண்ணே, நேரமாச்சு, வாண்ணே வீட்டுக்கு போலாம். வா போலாம். வரடா, பாத்துனே.
உக்காருண்ணா பார்த்து உக்காருண்ணா சாப்பிட்டு பண்ண. இந்த மனுஷனுக்கு இதே வேலையா போச்சு. தண்ணி அடிக்க வேண்டியது, படுத்து தூங்க வேண்டியது. 2 மாசம் ஆச்சு வீட்டு வேலையை பார்த்தேன். இந்தா எடுத்துக்கோ. என்னடி சோறு வெள்ளையா இருக்கு? என்னது வீட்டு வேலையை பார்த்து 2 மாசம் ஆச்சா? அப்போ வீட்டு வேலையை நம்ம பார்த்துட வேண்டியதுதான். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடலாமா? சரி உள்ள வா. இது கூட இவ்வளவு அவசரப்படுற? இது என்ன ஹோட்டல் சாப்பாடா வித்து போகிறதுக்கு? இது வீட்டு சாப்பாடு, எப்ப வேணாலும் சாப்பிடலாம். அவசரப்படாத. ஏய் தள்ளி போடுறா, பக்கத்துல போடாங்கடா. கடிக்குது பாரு. டேய் கருவாயம், இங்க வாடா. ஏய் நாடி கட்டிக்க போறவன வாடா போடான்ற. அப்புறம் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? கட்டிக்க போறவன வாங்க மாமா போங்க மாமான்னு தான் கூப்பிடணும். அது உங்க பாட்டி காலம், இது எங்க காலம். சரி இப்ப எது கூப்பிட்ட? எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? நான் சீக்கிரமா புள்ள பெத்துக்கணும். அதுக்கு என்ன, இப்பவே நான் ரெடி தான். இங்க பாரு, தாலி கட்டாம தொட்டா அப்படி கைய வெட்டிடுவேன். நான் ஒன்னும் அப்படி வளரல. சின்ன வயசுல நம்ம இந்த இடத்துல ஒரு விளையாட்டு விளையாடி இருக்கோம். அது ஞாபகம் இருக்கா? ஆமா ஞாபகம் இருக்கு. அது என்ன விளையாட்டு சொல்லு? நான் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லு. பாட்டுக்கு பாட்டு. இல்ல. கண்ணமுச்சியா? இல்ல. நொண்டி? இல்ல. அப்படின்னா நீயே சொல்லு. நீயும் சின்ன பொண்ணு, நானும் சின்ன பையன். உனக்கும் அறியாத வயசு, எனக்கும் அறியாத வயசு. சரி சொல்லுடா. உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்போ நம்ம 2 பேரும் அம்மா அப்பா விளையாட்டு விளையாண்டோம். அப்ப நான் உனக்கு ஒன்று கொடுத்தேன்ல, ஞாபகம் இருக்கா? டேய் கருவாயா, அப்படி என்னடா கொடுத்த? எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. நீ என் கிட்ட வந்த, நானும் உன் கிட்ட வந்தேன். அதுக்கப்புறம் என்னடா கருவாயா சொல்லு. அப்புறம் உன்னை நான் கட்டி பிடிச்சி உன் உதட்டோட உதடு வச்சு முத்தம் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? எவ்வளவோ விளையாட்டு விளையாடி இருக்கோம், ஆனா இதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்க. போடா பொறுக்கி. இல்லடா. ஹலோ. ஹாய் சார். தலை மாதிரியே பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு எடுத்துட்டு வா. ஓகே சார். ஏ பாண்டி, மரம் பூங்கொடிக்கிற வழிய பார்த்தேன், உன்னை அங்கேயே சுத்தமா வெட்டி போட்டுருவேன். போடா போ, முதல்ல போய் வந்து தாடியை விட்டு அப்புறமா என்ன வெட்டலாம். இருடா, நான் யாருன்னு காட்டுறேன். தம்பி சரக்கு அடிக்காம கைக்கெல்லாம் நடுங்குது, ஒரு 100 ரூபா கொடுப்பா. என்ஜாய்.
என்ன பெருசு? ஏய் நீ போல சண்டைக்கு? நான் போகல. சரி விடு. என்ன செம குத்தா? என்னப்பா நீ இன்னும் போல? அட போப்பா, குனிய வச்சு குத்து குத்துன்னு குத்துறான். ஏயா அவன் கொடுக்குற 100 ரூபா காசுக்கு இவன்ட்ட எவையா குத்து வாங்கறது? ஏண்டி எப்ப பாரு சின்ன பிள்ளை மாதிரி அந்த பசங்களோடய விளையாண்டுட்டு இருக்க? திங்கிற சொத்துக்கு கொஞ்சமாவது வளைஞ்சு நெளிஞ்சு வேலை செய்ய மாட்டியா? என்னடி முறைக்கிற? வேலைக்கு நல்லா திங்க தெரியுது இல்ல? இங்க இருக்கிற வேலையெல்லாம் எவ செய்வா? உங்க அப்பனா வந்து செய்வான். ஏண்டி களவாணி பையன் அவளை அவளை திட்டுற சாக்கல என்னையும் சேர்த்து திட்டுறியா? ஆமாயா, ஏன் அப்பன் களவாணி, உன் அப்பன் பெரிய பாரி வள்ளல். நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. உனக்கெல்லாம் என் அப்பன் பொண்ணு கொடுத்தாருல்ல, அவரை சொல்லணும். உங்க அப்பா என்னடி சும்மா பொண்ணு கொடுத்தான்? உங்க அப்பன் எங்க அப்பன்ட்ட வாங்கின காசை கொடுக்க முடியல, அதனால உன்னைய கட்டி வச்சான். எது எப்படியோ எனக்கு தெரியாது. என் பொண்ணை என் தம்பிக்கு தான் கட்டி வைப்பேன். ஆமா ஆமா, உன் தம்பிக்கு பொண்ணு கொடுக்கறத விட அவளை தண்ணி இல்லாத கிணத்துல தள்ளி விடலாம். இங்க பாரியா, என் தம்பி 6 அடி உயரம், ஆம்பளை சிங்கம். அப்படின்னா என் பொண்ணை மிருகத்துக்கெல்லாம் தர முடியாது. என்னையா சொல்ற? ஆமாடி, நீ தானடி ஆம்பளை சிங்கம்னு சொன்ன. சிங்கம்னா மிருகம் தானே, அதான் சொன்னேன். எது எப்படியோ எனக்கு தெரியாது. என் தம்பிக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன். இல்லனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ போதும்மா, என்னால நீங்க சண்டை போட்டது போதும், நிறுத்துங்க. டேய் எங்கடா பாண்டிய காணோம்? அந்த வரான் பாரு சோத்து முட்டை, அவன்கிட்ட கேளு. அப்ப அவனை கூப்பிடுறான். அண்ணா. என்னடா அவனை போய் அண்ணன் கூப்பிடுற? அவன் காதுல விழுகிற மாதிரி சோத்து முட்டைன்னு சொன்னா அடிப்பான். என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என்னடா பாண்டிய தோட்டத்திலையும் பார்த்தோம், கம்மாலையும் பார்த்தோம், ஆளை காணோம். அதுவாடா பூங்குடி அடுத்து திருவிழா போயிருக்கு. அவளை சைட் அடிக்கிறதுக்காக இவனும் போயிருக்கான். ஐயோ பரோட்டா சாப்பிடணும் போல இருக்கே. அவன் இருந்தா காசு ஆட்டிய போட்டு பில்ல போடலாம். இப்ப அவனும் இல்லையா? அப்போ பாண்டி எப்போ வருவான்? எப்படியும் 1 வாரம் ஆகும். போர் அடிக்குது, ஏதாச்சும் விளையாடலாமா? என்ன விளையாடலாம்? குலசேகரப்பட்டின கோயில் முத்தாராமன் விளையாட்டு விளையாடலாமா? அதுக்கு முத்தாராமன் போட்டோ வேணுமே. நான் எங்க வீட்டுல போய் எடுத்துட்டு வரேன். என்ன பாரு, அவன் போட்டோ இல்லாம தான் வரப்போறான். ஏதுடா போட்டோ? எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாரு. வெரி குட். எங்குமில்லா அதிசயமே முத்தாரம்மா, குலசேகர பட்டினத்தில் கண்டேனம்மா. எங்குமில்லா அதிசயமே முத்தாரம்மா, குலசேகர பட்டினத்தில் கண்டேனம்மா. அதிசயமும் அற்புதமும் நீதானம்மா, அனுதினமும் காணுகிறோம் முத்தாரம்மா. அதிசயமும் அற்புதமும் நீதானம்மா, அனுதினமும் காணுகிறோம் முத்தாரம்மா. ஒளி தருவாய், இருள் விலக ஒளி தருவாய் முத்தாரம்மா. ஈடு இல்லா சக்தி நீயே முத்தாரம்மா, வரம் தரும் தாயே நீ முத்தாரம்மா. வாழ வைக்கும் தாயே நீ முத்தாரம்மா, வரம் தரும் தாயே நீ முத்தாரம்மா. வாழ வைக்கும் தாயே நீ முத்தாரம்மா. எங்குமில்லா அதிசயமே முத்தாரம்மா, குலசேகர பட்டினத்தில் கண்டேனம்மா. அதிசயமும் அற்புதமும் நீதானம்மா, அனுதினமும் காணுகிறோம் முத்தாரம்மா.
அதிசயமே முத்தாரம்மா குலசேகர பட்டினத்தில் கண்டேனம்மா அதிசயமும் அற்புதமும் நீதானம்மா அனுதினமும் காணுகிறோம் முத்தாரம்மா நிறைந்தாய் முத்தாரம்மா கடல் அலை ஓசையே முத்தாரம்மா அதன் அருகே கோவில் கொண்டாயம்மா கடல் அலை ஓசையே முத்தாரம்மா அதன் அருகே கோவில் கொண்டாயம்மா எங்குமில்லா அதிசயமே முத்தாரம்மா குலசேகர பட்டினத்தில் கண்டேனம்மா எங்குமில்லா அதிசயமே முத்தாரம்மா குலசேகர பட்டினத்தில் கண்டேனம்மா அதிசயமும் அற்புதமும் நீதானம்மா அனுதினமும் காணுகிறோம் முத்தாரம்மா அதிசயமும் அற்புதமும் நீதானம்மா அனுதினமும் காணுகிறோம் முத்தாரம்மா அனுதினமும் காணுகிறோம் முத்தாரம்மா அனுதினமும் காணுகிறோம் முத்தாரம்மா அனுதினமும் காணுகிறோம் முத்தாரம்மா. அண்ணா என்னண்ணே கச்சேரி எதுவும் இல்லையா? இல்ல முத்துப்பாண்டி, கச்சேரி போய் 2 மாசம் ஆகுது, சாப்பாடு கூட கையில காசு இல்ல. அண்ணே ஒரு நாட்டுல பசியும் பட்னியும் இருந்தா அந்த நாட்டை ஆள்ற மண்ணை சரியில்லைன்னு அர்த்தம்ண்ணே. என்ன முத்துப்பாண்டி எப்பயுமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவீங்க, இப்ப கலர் சட்டையில வந்திருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லண்ணே, வெள்ளை சட்டை போட்டு சும்மா தழுக்கு முழுக்குன்னு போனா முட்டை போட்ட கோழிக்கு பிடிக்கும். அதே பாருங்களேன், கொஞ்சம் மாத்தி கலர் சட்டையை போட்டு சும்மா ஜீன்ஸ் போட்டு சும்மா தழுக்கு முழுக்குன்னு போனோன்னு வச்சுக்கோங்க, முட்டை போடாத வெடை கோழிக்கே பிடிக்கும்ண்ணே. அண்ணே அத வர பாரு, அவ பேர் தான் மல்லிகா, இவ கருப்பா இருக்கன்ட்டியும் புருஷன் விட்டுட்டு போயிட்டான். என்ன மல்லிகா தண்ணி முள்ள போறியா? குடு, நான் மொண்டு தரேன். குடு, கோச்சுக்காத. எனக்கு தண்ணி மொண்டுக்கு தெரியும், வேலை இருக்கு, விடு. அண்ணா ரொம்ப தான் செலுத்துக்கிற. என்ன பண்ணி போறான்? கோச்சுக்காத மல்லிகா, உனக்கு உதவி பண்ணலாமேன்னு தான் கேட்டேன். உன் உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்ல. இந்தா வராங்க பாரு பாட்டி, அவங்களுக்கு செஞ்சாலும் உனக்கு ஒரு புண்ணியமா போகும், சரியா? இப்ப நாளை விடு. என்னண்ணா ரொம்ப ஓவரா பேசுறா, இவட விடக்கூடாது. வாணே, அங்க போயிருவா. என்னண்ணா ஒரு மாதிரி ஆயிட்ட? என்ன முத்துப்பாண்டி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம போறாளே? அது ஒண்ணு இல்லண்ணே, சேவலை பார்த்தா கோழி ஓடதானே செய்யும், ஆனாலும் அந்த சேவல் விடாது, சும்மா துரத்துட்டே போய் ஒரே அமுக்கே. அதே மாதிரிதான் இந்த சேவல். அண்ணா ஒரு நாள் அந்த கோழிய இந்த சேவல் முட்டைய சமக்க வைக்கிறேன் பாருண்ணே. பாண்டி உனக்கு வெயில் படாத இடத்துல ஒரு மச்சம் இருக்கு, அதனாலதான் வெடக்கோழியா வந்து மாட்டுது. அண்ணா கச்சேரி இல்லைன்னு கவலையே படாதீங்க, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். நீங்க என்ன பண்றீங்கன்னா 2, 3, 4, 5 இதுல 5000 ரூபாய் இருக்கு. நீங்க நாளைக்கு உங்க மயிலை கூட்டிட்டு வாங்க, நாம ஹோட்டல்ல ரூமை போட்டு அங்க சூப்பரா என்ஜாய் பண்றோம். ஓகே வாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுயா, நான் சொன்னது சொன்னதுதான், புரியுதா? இந்த பையன் நீ தான் எடுத்துட்டு வரணும், நான் எடுத்துட்டு வரமாட்டேன். ஒரு பையாவது விடுறே. என்னால முடியாது. இந்த பொம்பளைங்களே இப்படிதான், எல்லா வேலையும் ஆம்பளைங்களே செய்ய சொல்றது. செஞ்சுட்டாலும் அப்புறம் நான் செய்யாம வேற யாரும் செய்யறா? என்ன காரியம் பண்ணிருக்க நீ? அட்டிச்சனா ஐயா, என்ன தைரியம் இருந்தா இவன் ஸ்கூலுக்கு போற பொண்ண கையை பிடிச்சி எடுத்திருப்பான். இவன மாதிரி ஆளுங்க எல்லாம் கொல்லாம விடக்கூடாதீங்க. சும்மா விடக்கூடாதியா, இவனுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்கணும். எப்பா என்னப்பா ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அமைதியா இருங்கப்பா, ஐயா சொல்றது கேட்போம். ஐயா ஐயா மன்னிச்சிருங்கய்யா, நான் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேயா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கய்யா. எல்லா பொண்ணுங்களையும் அக்கா தங்கச்சியா நினைக்கிறையா, இனிமேல் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேயா. ஆமாண்டா, தப்பு செஞ்சுட்டு அக்கா தங்கச்சிங்க நான் சொல்றேன், உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. ஐயா சரிங்க ஐயா, அப்படியே செஞ்சிருவோம்.
செஞ்சுட்டு இப்போ நோதா வாடா. ஐயா நீங்க சொன்னதை செஞ்சுட்டோம். தப்பு பண்றதுக்கு காரணமா இருந்ததையே இல்லாம பண்ணியாச்சு. என்ன ஒன்றும் புரியலையா? எதை கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணியாச்சு. இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு என்னைக்குமே இங்க நடக்கக்கூடாது. உயிர் தப்பிச்சதுன்னு ஊரை விட்டே ஓடி போயிடு. இந்த ஏழை குழந்தைகளோட கல்விக்காகவும் இந்த ஊர் மக்களுக்காகவும் கல்யாணமே பண்ணிக்காம வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க இந்த பெரிய மருது. அக்கா மல்லிகாக்கா மல்லிகாக்கா மல்லிகாக்கா. சொல்லுங்கடி. தண்ணி எடுக்க போறோம், வரியா? இதோ இருங்க வரேன். அக்கா, அந்த முத்துப்பாண்டி பையன் உன்னை லவ் பண்றானா? அதை டெய்லி என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கே அவனை பிடிக்கல. பொறுக்கி பையன் மாதிரி இருக்கான். உனக்கு பிடிக்குமாக்கா? சி, அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடி. பொறுக்கி மாதிரி இருக்கான். அவனெல்லாம் நான் எப்படி லவ் பண்ணுவேன்? சேச்சே. மல்லிகா நெல்லு, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இதுலலாம் ஒன்றும் விருப்பம் இல்லை, சரியா? ஒரு நிமிஷம் மல்லிகா, உன் காலில் வேணாலும் விழுறேன். என்னை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்க. விழுந்துரு. பொம்பளைங்க காலில் ஆம்பளைங்க விழக்கூடாது. நீ வேணா என் வீட்டுக்கு வா, நான் என்னோட முடிவை சொல்றேன். வாங்கடி. கருவாச்சு பேரழகி என்ன கவுத்து புட்டாலே, கடையாணி சக்கரமா என் கூட வந்தாலே, வெறு ரோட்டு சால அவ நடந்தா சோல, வெறு ரோட்டு சால அவ நடந்தா சோல, தனிகாட்டு கால போல இருந்த என்ன அடிமாட்டு கால போல ஆக்கி புட்டா. நான் நிக்கிறனே நெளியிறனே பக்கத்துல, நீ கட்டிக்கிட்டா கத்துக்குவேன் மெத்தையில. கருவாச்சு பேரழகி என்ன கவுத்து புட்டாலே, கடையாணி சக்கரமா என் கூட வந்தாலே. கார சோப்ப போல உன்னை பார்த்தா கரையிறம் புள்ள, சண்டாலினி எதிரே வந்தா தண்டம் மேல அடிக்குது உள்ள, கண்ணு ரெண்டும் ஆடுதாடி கரகாட்டம், கட்டி உன்னை அணைக்க போறேன் உடும்பாட்டம். அடி கருவாச்சு
உன்னை களவாட நினைக்கிற கனவுல மிதக்குறேன் கருவாச்சி பேரழகி என்ன கவுத்து புட்டாலே கடையாணி சக்கரமாய கூட வந்தாலே எத்தி புசுருக்குள்ள என்ன நீயும் ஆளுற புள்ள பொடி வச்சு நீயும் பேசி என் மனச உடைக்கிற மெல்ல கண்ணே உன்னை தொடர்ந்து வாரே எறும்பாட்டம் கண்டு காமணியும் போனாவே துரும்பாட்டம் சொல்லு ஒரு வாட்டி என் கருவாச்சி உன்னை உசுராக நினைக்கிற உறவாட துடிக்கிறேன் கருவாச்சி பேரழகி என்ன கவுத்து புட்டாலே கடையாணி சக்கரமாய கூட வந்தாலே வெறுரொட்டு சால அவ நடந்தா சோல வெறுரொட்டு சால அவ நடந்தா சோல தனிகாட்டு கால போல இருந்த என்ன அடிமாட்டு கால போல ஆக்கி போனா நான் நிக்கிறனே நெளிகிறனே பக்கத்துல நீ கட்டிக்கிட்டா கத்துக்குவேன் மெத்தையில கருவாச்சி பேரழகி என்ன கவுத்து விட்டாலே கடையாணி சக்கரமாய கூட வந்தாலே உன் தம்பி முத்துப்பாண்டி கண்ட பொம்பளைங்க கூட சவகாசம் வச்சிருக்கான். அப்படியா சொல்ற? ஆமாக்கா, ஊரே பேசுது. முதல்ல அவனை கூப்பிட்டு கண்டிச்சு வைக்கா. இப்படியே போனா உருப்பிட மாட்டான். பாத்துக்கிறேன். ஏய், இங்க என்னடா பிரச்சனை? தாத்தா மாரிமுத்துக்கு பேய் பிடிச்சிருக்கான் தாத்தா. எது பேய் பிடிச்சிருக்கா? வழி விடுப்பா, வழி விடுங்க. என்னம்மா ஆச்சு? நல்லா இருந்த மனுஷனுக்கு பேய் பிடிச்சிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு, உடனே சரி பண்ணிடுவாரு. பயப்படாது, உன் புருஷனை கூட்டு வாமா. இங்க எதுக்கு கூட்டிட்டு வர? சரிங்க தாத்தா, இங்க நீங்க கூட்டிட்டு வரீங்களே, எவ்வளவு பணம் செலவாகும்? செலவை பத்தி கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். தாத்தா, பேய் பிடிச்சா மசூதிக்கு கூட்டிட்டு போவாங்க, இல்ல சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க. நீங்க என்ன வித்தியாசமா லாட்ஜுக்கு கூட்டிட்டு வரீங்க? இவர் ஒரு வித்தியாசமான சாமியார்மா. என்னங்க தாத்தா, பாத்து வாங்க வாங்க, உள்ள வாங்க. பார்த்து கூட்டு வாங்கம்மா. என்ன பிரச்சனை? ஏதோ பேய் கோளாறு மாதிரி இருக்கு சாமி, அதுக்காக தான் வந்திருக்கோம். சாமி, என் புருஷனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். கவலையே படாதீங்க, என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன சாமி, எங்க ஊர்ல உடுக்க வேப்பிலை எலுமிச்சம்பழம் குங்குமத்தை எல்லாம் வச்சு பேய் வரட்டுவாங்க, நீங்க என்னடா குச்சியை வச்சு வரட்டிட்டு இருக்கீங்க? என்னம்மா இப்படி பேசுற? இந்த குச்சியை சாதாரணமா நினைச்சிட்ட? இந்த குச்சியை வச்சுதான் பல பேருக்கு புள்ளைய கொடுத்துருக்காருமா. என்னது? தப்பா நினைக்காதம்மா, பல பேருக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன். சரி சரி, வளவலன்னு பேசுறதை விட்டுட்டு பேய் விரட்டுங்க. ஓம் சிலுக்கு நமக, ஓம் டிஸ்கோ சாந்தி நமக, ஓம் சகிலாய நமக. என்ன சாமி, வெறும் சினிமா நடிகை பேரா சொல்லிட்டு இருக்கீங்க? என்னம்மா நீ, உங்களுக்கு வேணா அல்லா சாமியா இருக்கலாம், ஏசுநாதரா இருக்கலாம், மாரியம்மாவா இருக்கலாம், எங்களுக்கு சாமியே இதுதான். டேய், ஒழுங்கா போறியா இல்லையா? போமாட்டேன். எதுக்கு இந்த அப்பாவை பிடிச்சிட்டு இருக்க? போக மாட்டேன். எத்தனையோ பேர் வந்தாங்க, முள்ள மாடி முடிச்ச வைக்கி அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறவங்க. பாக்கிறதுக்கு இவன் ஒருத்தன் தான் நல்லவனா தெரிஞ்சான், அதனாலதான் இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. போயிடு, போறியா இல்லையா? இவனை விட்டு போயிடு. இவன் குடும்பம் அப்பாவி குடும்பம், இவன் சம்பாரிச்சாதான் இவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இவனை விட்டு போகணும்னா நாங்க என்ன செய்யணும்? இழுத்தடிச்சான ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் என் பொண்டாட்டி முனியம்மா இருக்கா.
அவளை கூட்டிட்டு வாங்க. அவளை பார்த்துட்டு நான் போறேன். சரி, உன் பொட்டாட்டியை பார்த்த உடனே நீ போயிருவேல? சரி, பார்த்துட்டு கண்டிப்பா போயிருவேன். ஏமா போய் 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். வந்துருவாங்க சாமி. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஆயுசு 200. என்ன சாமி ஆயுஸ் 100ன்னு சொல்லுவாங்க, நீங்க 200ன்னு சொல்றீங்க? ஏன் தாயே, எல்லாரும் சொல்றது நம்ம ஏன் சொல்லணும்? நம்ம கொஞ்சம் புதுசா சொல்லுவோம். சரி சரி, பேசி பேசி நேரம் கடத்தினது போதும். முதல்ல பேய விரட்டுற வேலையை பாருங்க. சரிப்பா, உன் பொட்டாட்டி வந்துட்டால, பார்த்துட்டு சீக்கிரம் போயிடு. அதான் உன் பொட்டாட்டியை பார்த்துட்டேல, சீக்கிரம் போ. போமாட்டேன். பார்த்துட்டேல, போ. போமாட்டேன். ஏன்? இவதான் கல்ல புருஷ கூட சேர்ந்துக்கிட்டு என் தலையில குழவி கல்ல தூக்கி போட்டு கொன்னவில்லை இவதான். இவளை கொல்லாம போமாட்டேன். என்னம்மா இப்படி பண்ணிருக்கேம்மா? குழவி கல்ல தூக்கி போட்டு கொள்ளுவாங்களா? சாமி வாய மூடுங்க. அம்மிக்கல்ல தூக்கி போட்டு என் புருஷனை கொல்லணும்னு நினைச்சேன். என்னால அம்மிக்கல்ல தூக்க முடியல. அதனால குழவிக்கல்ல தூக்கி போட்டு என் புருஷனை கொன்னுட்டேன். ஏதாவது நீங்க வாயை திறந்தீங்க, உங்களையும் குழவிக்கல்ல தூக்கி போட்டு கொன்றுவேன். ஏய், வாய் மூடுமா. இதுக்கு மேல பேசினா லாரன்ஸ் கூப்பிடுவேன். என்னது லாரன்ஸா? அவரு வந்தா என் இடுப்புல தான் உட்காருவாரு. என் இடுப்பு தாங்காது. நான் எஸ்கேப். மல்லியா, கொஞ்சம் நெல்லுமா. என்ன தாத்தா சொல்லுங்க. ஏமா, நீ நினைக்கிறபடி முத்துப்பாண்டி நல்லவன் கிடையாது. என்ன தாத்தா சொல்றீங்க? அவனுக்கு கண்ட பெண்களோட பழக்கம் இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க அக்கா பொண்ணு பூங்குடியை தான் கல்யாணம் பண்ணுவனும் ஒரே புடியா இருக்கான். நீ பார்த்து நடந்துக்குமா. இல்ல தாத்தா, அவன் என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான். எது எப்படியோ நல்லது நடந்தா சரி. நான் சொல்றத சொல்லிட்டேன், பார்த்து நடந்துக்கோ. தாத்தா எதுக்கு இப்படி சொன்னாரு? ஒண்ணுமே புரியலையே. சரி, இது உண்மையோ பொய்யோ, இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இந்த சின்ன பசங்களை என்ன காணுமே. வாங்க, எங்க எல்லாரும் கிளம்பிட்டீங்க? பக்கத்துல டான்ஸு, அங்க போய் கலக்க போறோம். அங்க கலக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இங்க கலக்குங்க. ஆமா, எங்களுக்கு கோலா ஆட இங்க யாரு இருக்கா? நான் இல்லையா? அப்படியா? பேட்ட கிளியே என் பத்திரமாத்து சிலையே, நான் கிறங்கி போய் இருக்கேன் அந்த கிணத்து தண்ணியா கிடக்க. நான் எங்க போய் சொல்லுவேன், அடி எனக்குள்ளையே மெல்லுவேன். ஓ அன்ப தேடி அல்லும் பகலும் 6 குளம் 7 கடல் தாண்டி தேடுறேன். பாண்டிச்சேரி பாருக்குள்ளே நானும் பாடுறேன். 6 குளம் 7 கடல் தாண்டி தேடுறேன். இப்போ பாண்டிச்சேரி பாருக்குள்ளே நானும் பாடுறேன். பரங்கி பேட்ட கிளியே என் பத்திரமாத்து சிலையே, கிறங்கி போய் இருக்க அந்த கிணத்து தண்ணிய கிடக்க. அதம் பக்கம் டீ கடையில அனல் அடுப்புல வேலை பார்த்தேன். அன்பே உனப்புலதான் அந்த வேலைய நான் விட்டேன். பல்லாவரம் பஸ்டாண்டுல பஞ்சு ரொட்டி நான் பொழைச்சேன். பைங்கிலிய உன்ன காணல பட்டினம் பார்க்க நான் போனேன். பஸ்ஸ பச்சியும் வித்தேன், பாக்கெட்டு தண்ணியும் வித்தேன். பாவி மக ஒன்ன காணாம அதையும் நான் விட்டேன். எத்தனைய இடம் தேடி இத்தனித்த நான் தெரிஞ்ச சித்திரமே ஒன்ன காணாம. 6 குளம் 7 கடல் தாண்டி தேடுறேன்.
பாண்டிச்சேரி பாருக்குள்ளே நானும் பாடுறேன். 6 குளம் 7 கடல் தாண்டி தேடுறேன். இப்போ பாண்டிச்சேரி பாருக்குள்ளே நானும் பாடுறேன். பரங்கி பேட்ட கிளியே பத்திரமாத்து சிலையே, நான் கிறங்கி போய் இருக்க அந்த கிணத்து தண்ணியா கிடக்க. ஐநாவரம் அப்ப கடையில 5-6 மாசம் வேற பார்த்தேன். ஆசக்கிளி ஒன்ன காணல அந்த வேலைய நான் விட்டேன். சேப்பாக்கம் செடியத்துல செக்குரிட்டியா வேலை பார்த்தேன். செண்பகமே ஒன்ன காணல செம்பரம் பார்க்க நான் போனேன். பார்த்து பக்கம் பல்லுன்னு வித்தேன், பீச்சில தான் சுண்டலும் வித்தேன். பாதகத்தி உன்னை காணாம அதையும் நான் விட்டேன். ஊரா உன்னை தேடி எத்தனையோ வேலை பார்த்தேன். செத்தாலும் உன்னை நான் தேடி 6 குளம் 7 கடல் தாண்டி தேடுறேன். பாண்டிச்சேரி பாருக்குள்ளே நானும் பாடுறேன். 6 குளம் 7 கடல் தாண்டி தேடுறேன். இப்போ பாண்டிச்சேரி பாருக்குள்ளே நானும் பாடுறேன். பரங்கி பேட்ட கிளிய என் பத்திரமாத்து சிலைய, நான் கிறங்கி போய் இருக்க அந்த கிணத்து தண்ணியா கிடக்க. நான் எங்க போய் சொல்லுவேன் அடி எனக்குள்ளைய மெல்லுவேன். அன்ப தேடி அல்லும் பகலும் 6 குளம் 7 கடல் தாண்டி தேடுறேன். பாண்டிச்சேரி பாருக்குள்ளே நானும் பாடுறேன். 6 குளம் 7 கடல் தாண்டி தேடுறேன். ஓ பாண்டிச்சேரி பாருக்குள்ளே நானும் பாடுறேன். எதுக்கு மல்லிகா வர சொன்ன? ஒன்றும் இல்லை, ஊருக்குள்ள உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. என்ன தப்பா பேசுறாங்க? உங்கள் அக்கா பொண்ணு பூங்குடியத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறியாமே. அது நீ நம்புறியா? நான் அதை நம்புறதும் உன் கையில் தான் இருக்கு. அடுத்தவங்க பேசுறதை கேட்டு நீ முதல்ல பேசுறத நிப்பாட்டு. வேற யாரும் பேசல, உன் சொந்தக்காரங்க தான் பேசுறாங்க. அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டு நீ பேசாதன்னு இப்பதானே உனக்கு சொன்னேன். அடுத்தவங்க பேசுறத நான் கேட்காம இருக்கணும்னா முதல்ல என் கழுத்துல இந்த தாலியை கட்டு. அதுக்கு இப்ப என்ன அவசரம்? ஆமா, எனக்கு இப்ப அவசரம் தான். திடீர்னு தாலி கட்ட சொன்னா எப்படி கட்டுவாங்க? ஏன்னா உன் குழந்தை என் வயித்துல வளருது. என்ன சொல்ற? ஆமா, உன் குழந்தை என் வயித்துல வளருது. இந்த விஷயம் ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடி என் கழுத்துல நீ தாலியை கட்டிடு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன மிரட்டி பாக்குறியா? மிரட்டி பாக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல, உன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசை. இப்ப முடிவா நீ என்ன சொல்ல வர? ஊருக்காரங்க என்னை பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி நீ எனக்கு சொன்ன மாதிரி என் கழுத்துல உடனே தாலியை கட்டு. அப்ப நீ என்ன நம்பல? என்னைக்கா இருந்தாலும் உன் கழுத்துல நான் தானே தாலி கட்ட போறேன். என்னதான் சாமி கழுத்துல போடுற பூமாலையா இருந்தாலும் வாடி போனா குப்பை தொட்டில தான் தூக்கி போடணும். அதே மாதிரி பொண்ணுங்க கெட்டு போகாம இருக்கிற வரைக்கும் தான் சாமி கழுத்துல இருக்கிற பூமாலை, கெட்டு போச்சுன்னா குப்பை தொட்டில தான் தூக்கி போடணும். அதனால சாமி கழுத்துல இருக்கிற பூமாலையா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். குப்பை தொட்டில கிடக்கிற பூமாலையா இருக்க ஆசைப்படல. உன்னை நான் கல்யாணம் பண்ணலனா என்ன பண்ணிடுவே நீ? நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது இருக்கும். வேண்டாம், போலீஸுக்கெல்லாம் போக வேண்டாம். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப நான் இப்பவே தாலியை கட்டு. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு நாள் நல்லால. குலத்தை முத்தாரம்மன் கோவில்ல வச்சு நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். சரி, நான் போயிட்டு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்றேன், நீ இங்கேயே இரு. டே சங்கர், நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னண்ணா? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்ணா, சொல்லுங்கண்ணா. டேய், மல்லிகா என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி உயிரை வாங்குறாடா. அவ கதையை முடிக்கணும். நாளைக்கு அவளை வெட்டி அவ வீட்டுக்குள்ளே போச்சுட்டுமாண்ணா. எது செஞ்சாலும் வெளியே தெரியாத மாதிரி செய்யணும்டா. அவ வீட்டுக்கு நான் தான் அடிக்கடி போயிட்டு இருக்கேன். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா போலீஸுக்கு ஏன் மேலதான் சந்தேகம் வரும். அப்ப என்னதானா பண்றது, நீங்களே சொல்லுங்கண்ணா. டேய், நம்ம செய்யற தப்பு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்பதான்டா அந்த தப்பையே நாம செய்யணும். சொல்லுங்கண்ணா, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்க செய்யணும்? டேய் சொல்லுங்கண்ணா. நாளைக்கு நான் மல்லிகாவை என்ன பண்ண போறேன்னா முத்தாரம்மன் கோவில்ல வச்சு உனக்கு தாலி கட்ட போறேன்னு போய் சொல்லி கூட்டு வருவேன். கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா திருச்செந்தூரை தாண்டினது ஃபுல்லா வேலிக்காடு தான். அந்த வேலிக்காட்டை தாண்டின உடனே ஒரு புளியமர தோப்பு இருக்கும். அந்த தோப்புக்குள்ள வச்சுதான் அவ கதையவே முடிக்கிறோம். நீ உன் ஆளு பழனியோட அங்கேயே வெயிட் பண்ணு. சரிண்ணா.
பெருமாளே இந்த வருஷமாவது என் பொண்ணுக்கு நல்ல வரணம் அமையணும். பெருமாளே என் பொண்ணுக்கும் என் தம்பிக்கும் எப்படியாவது கல்யாணம் நடக்க நீதான் அருள் புரியணும். இந்த பூங்கொடி கதை தெரியுமா? சொல்றேன். ஐயோ அங்க பாருடி. ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னமா ஊரை சுத்துதுங்க. ஆமாடி, நானே 2-3 தடவை பாத்திருக்கேன். இவளை பார்த்து இந்த ஊர் பொண்ணுங்கெல்லாம் கேட்ட போகுது. அடேங்க அப்பா, சூப்பர்ரா. தமிழ்னா தமிழ் தான். தமிழ் பாட்டு மிஞ்ச ஏது? என்ன மல்லிகா, நான் வந்தது கூட தெரியாம தமிழ் பாட்டு அப்படி ரசிச்சுட்டு இருக்கா? ஏ அஞ்சலி, இங்க பார், இந்த பக்கம் வந்து உட்கார். உட்கார் வா. அது மல்லிகா, உன்னைய பார்க்கும்போது செத்து போன எங்க அம்மா ஞாபகம் வருது. மல்லிகா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன உனக்கு பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஆனா எவ்வளோன்னு சொல்ல தெரியாது. மல்லிகா, நீ என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த நிலா இருக்குல்ல, அது எவ்வளோ அழகோ அதை விட பல மடங்கு நீ அழகா இருக்க. சாவறதுக்கு முன்னாடி இவ்வளோ சந்தோஷப்படுத்திடலாம். கொன்னா பாவம், தின்னா போச்சு. என்ன யோசிக்கிற? இல்ல, ஊருக்கு தெரியாம தப்பு செய்யறத நினைச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நான் தான் உனக்கு சொந்தமாக போறேன்ல. நீ எனக்கு தாலி கட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம். யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. சரி, டைம் ஆயிடுச்சு, வா போலாம். எதுக்கு இப்ப அவசரப்படுற? கோவில் ஐயர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அதான். ஏன்னு எனக்கு தெரியல, ஆனா உன் கூட சாகுற வரைக்கும் வாழணும்னு மட்டும் தோணுது. நீ கவலையே படாத, கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் இருப்ப. நீ சாகுற வரைக்கும். சரி போலாமா? நேரமாச்சு. வா. இறங்கு மல்லிகா. இங்க இருக்க புளிய மரங்கள்ல பழம் நல்லா இருக்கும், சாப்பிட்டு போலாம். இங்க எதுக்குடா கூட்டு வந்த? இந்த மரத்துல புளியம்பழம்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாயில வச்சா திருநெல்வேலி அல்வா மாதிரி விழுக்குன்னு உள்ள போகும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இங்கதான் வர சொன்னாங்க, எவனையும் காணோம். டேய், அண்ணே, இவ்வளவு எதுக்கு நான் முடிக்க சொன்னீங்க? இவ இருந்தா பூங்குடிய கல்யாணம் பண்ண விட மாட்டா. இவ கதையை முடிச்சிருங்க இன்னைக்கு. விடுங்கடா, என்ன பண்றீங்க? டேய், விடுடா, விடு. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னடா அது? எதை பொம்பளை சத்தம் கேட்க? எங்க போனாலும் விட மாட்டேன். சும்மா விடக்கூடாது.
யாரா நீங்க இங்க வந்து என்னடா பண்றீங்க? போலீஸ்க்கு போன் பண்றா. அண்ணா என்ன மன்னிச்சிருந்தா நான் புள்ள குட்டிக்காரண்ணா தெரியாம பண்ணிட்டேண்ணா மன்னிச்சிருந்தா. ஆமா மன்னிச்சுக்கோமா. எங்க மேல இந்த தப்பு கிடையாதுமா. விட்டு பண்ணி தாம இதை செய்ய சொன்னாரு. மன்னிச்சுக்கோமா. உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. ஐயா விடுங்க, தப்பு என் மேலதான், கையிடுங்க. என்னம்மா சொல்ற? ஆமா, தப்பு என் மேலதான். தரங்கெட்ட இவனை நினைச்சது ஏன் தப்புதான். ஒரு பெண் குழந்தைய 8 வயசுக்கு மேல முழுசா அவங்க அம்மா அப்பா கூட பார்க்க முடியாது. தன்னை காதலிச்சவன் கல்யாணம் பண்ணிப்பாங்கிற நம்பிக்கையில தான் அவன் கிட்ட அந்த பொண்ணு தான் உடம்ப முழுசா காட்டுறா. ஆனா இவன மாதிரி எச்ச சொசு தலையிற ஆம்பளைங்களும் இருக்காங்க. ஏமாறுற பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரி பொறம்புக்கு தேவடியா பசங்க இருக்கிற வரைக்கும் எங்களை ஏமாத்த தான் செய்வாங்க. ஏமா நீ சரின்னு சொல்லுமா. ஜென்மத்துக்கு வெளில வராத அளவுக்கு உள்ள அடைச்சிருவோம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு மல்லிகா. நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ற மல்லிகா. மன்னிப்பு? உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் நல்லவன் கிடையாது. ஒரு வாட்டி உன் கூட படுத்ததுக்கு எனக்கு அருவெருப்பா இருக்கு. பொம்பளைங்க வாய் பேச மாட்டாங்க தானே நீங்க எல்லாம் இவ்வளவு ஆட்டம் போடுறீங்க. நான் பேச வேண்டாம், பாதிக்கப்பட்டது நான் பேச வேண்டாம். உங்களுக்கு ஆசை வந்தா பொம்பளைங்க கால்ல விழுவீங்க. அதுவே உங்க காமவெறி அடங்கிருச்சுன்னா ஆள் வச்சு கொள்ளுவீங்க. ஏண்டா உன்னால நடு ரோட்ல வச்சு கண்டு துண்டமா வெட்டினாதே ஆத்திரம் தீரும். நீ புழுவ போல துடி துடிச்சு சாகிறத நீ உன் கண்ணால பாப்படா. இது நடக்கல, நான் வணங்குற சிவன் உண்மை இல்லடா. எனக்காக இவனை மன்னிச்சு விட்டுருங்க. அப்புறம் என்னப்பா, பாதிக்கப்பட்ட பொண்ணே சொல்லிருச்சு. இவங்களை போக சொல்லுங்க. பொண்டாட்டியை தவிர மத்த பொண்ணுங்களை அக்கா தங்கச்சியா நினைங்கடா. டேய், இனிமே இந்த ஊர்ல உன்னை பார்த்தேன் தொலைச்சு போடுவேன். தொலைச்சு என்னடா பாக்குற? போட. எவனும் இங்க இருக்க கூடாது. போகடா. வாழ்ற இந்த நாட்டுல தனி ஒரு பெண் வாழ முடியாது. ஏன்னா தனியா இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு ரயில் தண்டவாளத்துக்கு இருக்கிற பாதுகாப்பு சட்டம் கூட ஒரு பெண்ணுக்கு இல்ல. அதனால பாதுகாப்பு இல்லாத இந்த நாட்டுல உயிர் வாழ எனக்கு விருப்பம் இல்ல. என் சாவுக்கு யாரும் காரணம் இல்ல. இப்படிக்கு மல்லிகா. வாடா என்னன்னு பாப்போம்.
ஐயோ மல்லிகாக்கு என்னாச்சுன்னு தெரியலடி, வாங்கடி போய் பார்க்கலாம். சீக்கிரம் வா மல்லிகா. மல்லிகா வெளியே போடா போத. வெளியே போடா, இங்க நிக்காதடா, போடா வெளியே போடா. ஏய் பாண்டி, பூங்கொடி மாதா கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வா போய் பார்க்கலாம். பாண்டி பூங்கொடி நிக்கிறா பாரு, கூப்பிடு. சாமி கும்பிடுதுல, வெயிட் பண்ணலாம். ஏய் பாண்டி, ரொம்ப தரையை நோண்டாத, தர ஓட்டம் விழுந்துரும். அதுக்கப்புறம் ஃபாதர் என்ன தானே திட்டுவாரு. என்னடா டேய், சரி சரி நீங்கெல்லாம் போங்க, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுல. என்ன பாண்டி மறந்துட்டியா? எப்பவும் கொடுப்பல. ஏன்டா டேய், இந்தா நாங்க வரோம். போங்க வரோம் பாண்டி. உட்காரு. செல்வி வீட்டுக்கு போறேன்னு சொன்ன? இல்ல, நாளைக்கு தான் போறேன். அப்படியா? இன்னைக்கு அழகா இருக்க. ஏய், இன்னைக்கு தான் அழகா இருக்குனா, இதுக்கு முன்னாடி அழகா இல்லையா? கோவப்படாத. ஏய் பாண்டே, பூங்கோடி நான் கட்டிக்க போற பொண்ணு, என்ன திமிரு இருந்தா நீ பேசிக்கிட்டு இருப்ப. பூங்குடியை கட்டிக்க போறேன் நீ தான்டா சொல்லிட்டு இருக்க. அவன் என்னைக்காவது சொன்னாளா? ஓடா. கேட்டு பாரு என்ன பத்திடா, நான் சும்மாவே சேரோ சிங்க குட்டிடா. எட்டு சீமையில கேட்டு பாரு என்ன பத்திடா. தேரு திருவிழா நயம் பாட்டுதான், மாங்கு ராகத்துல புது ரூட்டுதான். தேரு திருவிழா நயம் பாட்டுதான், இது மாங்கு ராகத்துல புது ரூட்டுதான். நான் சும்மாவே சேரோ சிங்க குட்டிடா. எட்டு சீமையில கேட்டு பாரு என்ன பத்திடா.
அடடா எனக்கு இருக்கு ஊருல மாசு, என் ரசிகன் தாண்டா எனக்கு எப்பவும் பாசு. அடடா எனக்கு இருக்கு ஊருல மாசு, என் ரசிகன் தாங்க எனக்கு எப்பவும் பாசு. இது அறக்க பறக்க ஓடும் வாழ்க்கை தாங்க, உங்க அலுப்பு தீர பாடும் பாடகம் தாங்க. நான் அடிப்படுத்தி அடி அடி இனியானால் பறக்கும் சரவடி, கொஞ்ச நாளில் புரியுண்டா இது கொம்பனோட புதுமொழி. நான் அடிப்படுத்தி அடி அடி இனியானால் பறக்கும் சரவடி, கொஞ்ச நாளில் புரியுண்டா இது கொம்பனோட புதுமொழி. நான் சும்மாவே சீரும் சிங்க குட்டிடா, எட்டு சீமையில கேட்டு பாரு என்ன பத்திடா. சோழ பாண்டிய பேரந்தாங்க, நான் தமிழர் மானம் காக்கும் வீரந்தாங்க. சோழ பாண்டிய பேரந்தாங்க, நான் தமிழர் மானம் காக்கும் வீரந்தாங்க. நாட்டு நடப்ப சொல்லும் பாட்டு தாங்க, இனி நாலு தசையும் அதிரும் வேட்டு தாங்க. நம்ம நாட்டு புற பாட்டுல நல்ல சேர்த்து வச்சேன் போக்குல, கேட்டு உங்க வீட்டுல மகிழ வேணும் பாட்டுல. நாட்டு புற பாட்டுல நல்ல சேர்த்து வச்சேன் போக்குல, கேட்டு உங்க வீட்டுல நீங்க மகிழ வேணும் பாட்டுல. நான் சும்மாவே தீரும் திங்க குட்டிடா, எட்டு சீமையில கேட்டு பாரு என்ன பத்திடா. நான் சும்மாவே தீரும் திங்க குட்டிடா, எட்டு சீமையில கேட்டு பாரு என்ன பத்திடா. வேறு திருவிழா நயம் பாட்டுதான், செம்மாங்கு ராகத்துல புது ரூட்டு தான். வேறு திருவிழா நயம் பாட்டுதான், இது செம்மாங்கு ராகத்துல புது ரூட்டு தான். நான் சும்மாவே சீரும் சிங்க குட்டிடா, எட்டு சீமையில கேட்டு பாரு என்ன பத்திடா. அக்கா இதுல சேலை தாலியெல்லாம் இருக்கு, இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போ, நான் அப்புறமா வரேன். இன்னைக்கு மணிக்கட்டி மாடசாமி கோவில்ல எனக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம். சரி முத்துப்பாண்டி. தாத்தா தாத்தா, அந்த முத்துப்பாண்டி வந்து பூங்கொடியை கடத்திட்டு போய் மணி கட்டி மாடசாமி கோயில வச்சு தாலி கட்ட போறானா. சரி நான் போய் பாண்டி கிட்ட சொல்றேன். சரி தாத்தா. பாண்டி கொஞ்சம் நில்லுப்பா. என்னங்கய்யா இவ்வளோ அவசரமா ஓடி வரீங்க? நீ கட்டிக்கு போற பொண்ணை உன் முறமாவன் தூக்கிட்டு போய் தாலி கட்ட போறான். நீ போய் எப்படியாவது காப்பாத்து. ஐயா ஐயா நாட்டாமையா,
என்னண்ணே சுனாமி மாதிரி இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? ஐயா உங்க தம்பி கட்டிக்க போற பொண்ணு முத்துப்பாண்டி வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போய் தாலி கட்ட போறான். அதை உங்க தம்பி தடுக்க போறாருயா. அவன் அடியாட்களோட இருக்கான். எப்படியாவது உங்க தம்பியை காப்பாத்துங்கய்யா. அண்ணே வேலை வெட்டி இல்லாதவன் தான் காதல் கத்திரிக்கான்னு சுத்திட்டு இருப்பான். அவனோட முறை பொண்ணை தூக்கிட்டு போய் அவன் தாலி கட்டுறான். இவனுக்கு என்ன வந்துச்சு? அண்ணன் தம்பிங்கிற முறையில என்கிட்ட அவன் எந்த ஹெல்ப்பும் கேட்டதில்லை இது வரைக்கும். அப்படி இருக்கும்போது நான் எப்படின்னு ஹெல்ப் பண்றது? ஒன்னு சொல்லி திருந்தணும், இல்ல பட்டு திருந்தணும். இவன் பட்டாதான் திருந்துவான். நீங்க போய் உங்க வேலையை பாருங்கண்ணே. சரிங்கய்யா. என்ன நாட்டாம மூங்கில் அடிச்ச மாதிரி பேசுறாரு. சரி, அண்ணன் தம்பிங்களுக்குள்ள 1000 இருக்கும், நமக்கு ஏன்? எப்படியும் கருவாயன் வருவான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சந்தோஷமா இருந்தேன். வாடா பாண்டே, உன் கதையை அங்க வச்சே முடிக்கலான்னு தான் பார்த்தேன். நீ எப்படியோ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். எலிக்கு யாரும் தேடி போய் பொறி வைக்க மாட்டாங்க. பொறி வச்ச இடத்துல தன்னால வந்து மாட்டிக்கும். அது மாதிரி நீயா வந்து மாட்டிக்கிட்ட. டேய் முதல்ல பங்காளியை கவனிக்கடா. பொண்ணுக்கு ரொம்ப வேண்டியவன். நீ என்ன அடிச்சிட்ட? முடிஞ்ச எங்க அண்ணன் அடிச்சு பாடுறா. பாண்டி என்ன மன்னிச்சிருப்பா. இப்பதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கோழைக்கு என் மகளை கொடுக்கறத விட உன்ன மாதிரி ஒரு வீரனுக்கு கொடுக்கறது தான் எனக்கு பெருமையா இருக்கு. பாண்டி ஏய் எந்திரிச்சு அவன் கை காலையும் கட்டி போடுங்கடா. அவ்வளோ சீக்கிரமா உன்னை மேல அனுப்புவேன்னு நினைக்காத. தாலி கட்டி சாந்தி முகூர்த்தம் முடிச்சு அதுக்கப்புறம் நானே ஒரு நல்ல நேரமா பார்த்து அனுப்பி வைக்கிறேன். பங்காளியை நல்லா இறுக்கி கட்டுங்கடா. அண்ணே இவனை நானே செய்யணும். என்ன குனிய வச்சு குத்து குத்துன்னு குத்திட்டானா, உடம்பெல்லாம் வலிக்குது. என்னடா சொல்ற? நீ சொல்றது வேற மாதிரி இருக்கு. அண்ணே குனிய வச்சு முதுகுல குத்து குத்துன்னு குத்திட்டானே. இவனை நானே வச்சு செய்யணும். ஏண்டா பரதேசி, நீங்க வருவ 10 பேரை போட்டு உதைப்ப, நாங்க அதை பாத்துக்கிட்டு இருக்கணுமா? நீ என்ன பெரிய மதுரை வீரனா? உன் சண்டையில வீரன் ஜெயிக்காதுடா, நரித்தந்திரம் தான் ஜெயிக்கும். ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு. பக்கத்துல 2 நாடு இருந்துச்சு. அதுல ஒரு நாட்டுக்காரன் துப்பாக்கியோட சண்டைக்கு போயிருக்கான். பக்கத்து நாட்டுக்காரங்கிட்ட ஆயுதமே இல்லாம அவனை அடிச்சு துரத்தி விட்டுருக்கான். ஒரு நரித்தந்திரம் ஆயுதத்தோட போயே துரத்தி விட்டுருக்கானு, ஆயுதம் இல்லாம அடிச்சிருக்கான். அப்புறம் தான் நரித்தந்திரம் ஒண்ணு பண்ணணும். வளர்ந்து ஒரு 4 நாட்டு உதவியோட அந்த சின்ன நாட்டை அழிச்சாங்க. அப்ப எது ஜெயிச்சதுன்னு சொல்லு? வீரமா ஜெயிச்சது? நல்லா யோசிச்சு பாரு. நரித்தந்திரம் தான் ஜெயிச்சது. அதான் நரித்தந்திரத்தால நான் உன்னை அடிச்சேன். டேய் தம்பி, தாலியை கட்டுறேன். ஒரு குழிதான் வெட்டணும்னு நினைச்சேன். அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சேர்த்து 2 குழி வெட்டிட வேண்டியதான். குழி வெட்டுறதெல்லாம் இருக்கட்டும். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவன தான் முதல்ல அவனை கட்ட ஊத்து விட்டு கொன்னுட்டு அப்புறம் தாலியை கட்டு. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா, இல்ல பொம்பளைனா இந்தா போய் கட்டு. தம்பி முதல்ல அவன் கைய காலை அவுத்து விடு.
அவனை கொன்னுட்டு அப்புறம் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. ஐயோ வேணாம் வேணாம், அவனை அவுத்து விடாதீங்க. அவன் அப்பவே அந்த குத்து குத்தலாம். இது வேற. டேய் என்னடா உளறீங்க? பணம் வாங்குனீங்கல்ல? ஏக்கா உங்க பணத்தை வேணா நாளைக்கு வாங்கிக்கோங்க, எங்களால குத்து வாங்க முடியாது. நாங்க வரோம். ஏய் அவனை அவுத்து விடுறான். இப்பதான்டா நீ ஆம்பளை. தாலி கட்டுறேன்டி. ஐயோ பாண்டி இப்படி போட்டு அடிக்கிறானே. வா பூங்குடி. பூங்குடி அம்மாவை விட்டுட்டா போற? மா இப்படி மச மச நிக்காம உன் பேர பிள்ளைக்கு போய் தொட்டில் கட்டு. அப்பா என் பொண்ணு தப்பிச்சிட்டா. நீ வாடி சொல்றேன் வாடி. சங்கர் எங்கடா இருக்க? நான் வீட்டுல இருக்கேனே. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பாண்டி பையன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அவனை சும்மா விட கூடாதுடா. அடுத்த முறை அவன் கிட்ட நான் தான் ஜெயிக்கணும். அதனால ஊருக்குள்ள எத்தனை பையன் குடும்பம் அழிச்சாலும் பரவாயில்ல, அண்ணன் தம்பி 2 பேரையும் அழிச்சாகணும்டா. கவலையே படாதே, நம்ம பாத்துக்கலாம். ஆமா நீ எங்கடா இருக்க? டேய் நான் கோனார் கிணத்துக்கிட்ட சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. செத்து போன மல்லிகா பேயா தெரியறாளானே, பாத்து பத்திரமா இருண்ணே. டேய் மல்லிகா என்னடா மல்லிகா, அந்த கடவுளே வந்தாலும் காலால மிதிச்சு கொள்ளுவேன்டா. அண்ணா அடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மனே நீதானே? பாண்டி 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 நான் தனியா இருக்கேன், நீயும் வாடா. யாரு? ஏய் வந்தனா மிதிச்சா கொன்றுவேன். நானே பூங்கோடிய கல்யாணம் பண்ண முடியலன்ற கடுப்புல இருக்க, நீ வெறுப்பேத்திரியா? வந்துரு பாண்டி, நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழலாம். ஏய் என்ன விளையாடுறியா? நீ செத்து போயிட்ட. நீ நான் உயிரோட இருக்கேன், எப்படி உங்ககிட்ட சேர்ந்து வாழ முடியும்? நீயும் செத்துரு முத்து பாண்டி, 2 பேரும் சேர்ந்து வாழலாம். என்ன விளையாடுறியா? சிவன் படைச்ச உசுரு, யாராலையும் அழிக்க முடியாது. இல்ல முத்து பாண்டி, நான் யமன் கிட்ட கேட்டுட்டேன், உன்னை கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. உன் புள்ளையும் நானும் தனியா இருக்கோம், நீயும் கூட வா, நம்ம சேர்ந்து வாழலாம். உன் புள்ள அப்பாவை காணும்னு தேடுறான், உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவான். என்னடி விளையாடுற? கிட்ட வந்தனா கழுத்து நெரிச்ச கொன்னுடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது, நான் 10 வயசுலயே போலீஸுக்கு தண்ணி காட்டின வண்டி. நீ வராம நான் போக மாட்டேன். வந்துரு பாண்டி, வா வா போலாம். என்னடி ஓர பேசி? ஆமா வா. வான்னு சொல்றேன்ல. வா
வந்துரு. உங்களுக்கு ஆசை வந்தா பொம்பளைங்க கால்ல விழுவீங்க. அதுவே உங்க காமவெறி அடங்கிருச்சுன்னா ஆள் வச்சு கொள்ளுவீங்க. ஏண்டா உன்னால நடு ரோட்ல வச்சு கண்டு துண்டமா வெட்டினாதே ஆத்திரம் தீரும். நீ புழுவ போல துடி துடிச்சு சாகிறத நீ உன் கண்ணால பாப்படா. இது நடக்கல நான் வணங்குற சிவன் உண்மை இல்லடா. இது நடக்கல நான் வணங்குற சிவன் உண்மை இல்லடா. டே கருவாயா, என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? என் கண்ணம் பிடிச்சிருக்கா இல்ல என் உதடு பிடிச்சிருக்கா? என் கண்ணு பிடிச்சிருக்கா? உன்னோட ரெண்டு உன்னோட கோழி முட்டை கண்ணு ரெண்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். சரி சரி, பேசிட்டு இருந்தா விடிஞ்சிரும். வா நம்ம போய் வேலையை பார்ப்போம். சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி. என்னன்னு இந்த நேரம்? தம்பி ஒன்று கொடுக்க மறந்துட்டேன். இந்த முந்திரி பருப்பு, அந்த பாதாம் பருப்பு, இந்த பிஸ்தா பருப்பு, அப்புறம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டேன்னா ரொம்ப தெம்பா இருக்கு தம்பி. கொள்ளு துவையல் செஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய் சூப்பு எல்லாம் வச்சிருக்கேன்னா நல்லா சாப்பிடு. இந்தா தெம்பா இருக்கணும். அசத்து. தம்பி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னண்ணே? தம்பி நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதை ஞாபகம் வச்சுக்க. என்ன சரிண்ணே? தம்பி கதவு நல்லா தாப்பா போட்டுக்க. சரி சரி, ராணுவத்துக்கு ஒரு ஆள் குறைதான். நான் போய் ரெடி பண்றேன். நீங்களாம் எந்திரிச்சு போலையா?